மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வசனத்தை மையமாக வைத்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுதல் என்ற நிலைமையை குறித்து நான் உங்களோடு கூட இந்த கால வேளையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பொதுவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சமயம் அதை பேசுவார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அடுத்து எப்போ டிசம்பர் 25ஆம் தேதி வருதுன்னு காத்துக்கிட்டு இருந்து சொல்லுவாங்க. ஆனால் இதை நான் டெய்லியே உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருக்குது. எனக்கு இதற்கும் நமக்கும் சம்பந்தங்கள் இருக்கிறதா? நான் எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் அதற்கும் நமக்கும் எல்லா காலங்களிலும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது என்னுடைய வழக்கம். வெறும் அந்த சாஸ்திரிகளோடு கூட அந்த காரியங்கள் முடிந்து விடுவதா இருந்தால் நாம் பேசவே மாட்டோம். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை எங்க கண்டாங்க? வானத்திலே கண்டார்கள். வேற எங்கேயும் என்ன செய்ய முடியாது. அப்ப அது எங்க இருக்கிறதோ அங்கே நோக்கி பார்த்ததுனால அவர்கள் வான சாஸ்திரிகளாக இருந்தபடியால் வானத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான்? பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். தினமும் பார்க்கிற வானம் தானே, தினமும் பார்க்கிற நட்சத்திரங்கள் தானே. ஏதாவது நட்சத்திரம் அதுக்கு சயின்ஸாக போனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. எத்தனையோ நட்சத்திரங்கள் பிரகாசித்து கொண்டே இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களை பார்க்கிறதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால இப்போ ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறோம்னா இது எப்பவுமோ உண்டான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அடுத்து பார்க்க முடியாது. வேற ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும்? மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆகவே வான சாஸ்திரிகள் வானத்தை நோக்கி பார்த்தாங்க. எப்பவும் பார்க்கிற இடம் என்று பார்க்கல. அவர்கள் அதை கவனமாய் பார்த்தபடியாலே புதிதான ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. நம்முடைய ஆண்டவர் எவ்விதமாய் அவர் பிறந்த இடத்துக்கு நேராக அந்த வான சாஸ்திரிகளை அழைத்து சென்று காண விரும்பினவர் ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்தினது போல இந்த நாட்களிலே நம்மை அவர் என்ன செய்கிறார் என்றால் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அப்போ பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கும் போது அந்த நட்சத்திரம் என்னைக்காவது பிரகாசத்தை இழக்குதா? அது பிரகாசித்து கொண்டே தானே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நட்சத்திரமாய் வானத்திலே பிரகாசிக்க வேண்டியவர்கள் நாம் இந்த நாட்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருப்போம் என்றால் அநேகர் எவ்விதமாய் தேவனிடத்திலே வழிநடத்தப்படுவதற்கு அந்தந்த நட்சத்திரம் காரணமாய் இருந்தது போல இந்த நாட்களிலும் அநேக தேவனிடத்திலே வழிநடத்தப்படுவதற்கு நாமும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் இருந்தால் நிச்சயமாய் மாற முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்ததோடு அவர்கள் நிறுத்திவிடவில்லை. கண்ட நட்சத்திரத்தை அதன் கால குறிப்புகள் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து கரெக்டாக பயணப்பட்டு போனாங்களா? போனாங்க இல்லையா? அதிலே நான் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவர்களுடைய அனைத்து சௌகரியங்களையுமே அவர்கள் இலக்கு கொடுத்து தான் நட்சத்திரம் காட்டின செய்தியை காண சென்று காண முடிந்து பணிந்து மகிழ்ச்சியோடு திரும்பினர்.
அப்படி என்றால் அவர்கள் தியாகம் செய்யாத பட்சத்தில், அவர்கள் ஆகாயத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ராஜா பிறப்பதற்கான ஒரு காரியம் தோண்டி இருக்கிறது என்பதை அறிந்துவிட்டு அப்படியே நிறுத்தி இருந்தால் பார்க்க முடியுமா? நட்சத்திரம் தோன்றாதபடிக்கு வான சாஸ்திரிகள் பார்க்க முடியும். இது உலகத்துக்கு ஒப்பனையா நான் பேச விரும்புகிறேன். உலக மக்கள் தேவனை காண வேண்டும் என்றால் நாம் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். பல நட்சத்திரங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நட்சத்திர விடுதி என்று இருக்கிறது. பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. வாங்கி வைக்கிற பொருள் கூட இப்போ ஸ்டார் ரேட்டிங்கில் வந்துருச்சு. 5 ஸ்டாரு, இப்போ நிறைய ஸ்டார் வந்துருச்சு. ரைட், வாங்க போகிறேன், எதை பார்க்குறேன், இது எத்தனை ஸ்டார் ரேட்டிங் பார்ப்போம். அந்த ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து அதனுடைய குவாலிட்டியை நம்ம என்ன செய்யலாம்னா, இது இந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் அறிந்து என்ன செய்யலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நீங்கள் வானத்திலே பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரங்களைப் போல காணப்பட வேண்டிய நீங்கள் நட்சத்திரமாய் புதிய காரியத்தை உலகத்துக்கு விளங்க பண்ணக்கூடியவர்களாய் இருந்தால் தானே உலக ஞானத்தின்படி, உலக நிலைமையின்படி, தாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தின்படி தேடும் போது சில காரியத்தை கண்டுபிடிக்க முடியும். முடியுமா? முடியாதாங்க? தேவன் எங்கே தேவ பிள்ளைகளை வைத்தாலும் அவர்களை அந்த இடங்களிலே வித்தியாசப்படுத்தி தான் காட்டியிருக்கிறாரா இல்லையாங்க? அப்ப தேவன் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறதுனால தான் அவர்களை பார்க்கிறவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் தேவனை சேவிக்கக்கூடிய உண்மையான மக்கள் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஐயா, நான் உங்களை பார்த்தே கேட்கிறேன், நம்ம பார்த்தே கேட்டுக்கலாம். நம்ம பார்த்தா உன்னதமான தேவனை சேவிக்கக்கூடிய மக்கள் என்று நம்முடைய குடும்பத்தார் அல்லது நம்முடைய உறவு கண்டுகொள்ள முடியுமா? பணிதல் எப்பொழுது வந்ததென்றால் நட்சத்திரம் அந்த காலத்திலே தோன்றினது. அந்த நட்சத்திரம் அந்த காலத்தின் குறிப்பை காட்டினது. ஆகவே அந்த நிலைமையிலே வான சாஸ்திரிகள் அந்த காரியத்தை காணும்போது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை கண்டுகொண்டு அதற்கு நேராய் செல்வதற்காக அவருடைய மனதை என்ன செய்தது? உத்வேகம் கொடுத்ததுங்க. இந்த நட்சத்திரம் பிரகாசிக்காம இருந்தா நடந்திருக்குமா? நிச்சயமா நடந்திருக்காது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அவரவர் செய்ய வேண்டிய கடமையை தேவன் அவர்களுக்கு வைத்த அவரவர் நிலைமையிலே என்னதான் செய்யணும்? பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 1000 கார்மேகங்கள் வரலாம், இரவு வரலாம், பற்பல விதமான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய பிரகாசம் என்ன செய்யக்கூடாது? எவ்வளவு பிரகாசித்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்கிறேன். அப்பந்தானே பணியா வருவாங்க. அப்ப அந்த சாஸ்திரிகள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு காரணம் எதுவுமே கிடையாது. நட்சத்திர குறிப்பு அவர்களுக்கு உணர்த்தினது, ஒரு ராஜா கனம் பிறந்திருக்கிறார், அவரை கனம் பண்ண வேண்டும். நம்மில் இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் வெளிப்படணும்னா நம்ம கிட்ட வந்து அப்படி பெருசா வித்தியாசமா காட்டுவாரா? சரி, நம்ம அந்த உலகத்தில் வாழ்றோம், நம்ம எப்பவுமே தனியா ஒரு ஐடென்டிஃபை பண்ணி பிறர் முன்பதாக காட்டுறோமா? காட்டலையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? டம்மி பீஸா இருக்கலாம். என்ன பீஸு? டம்மி பீஸ். ஆனா வெளியே வரும்போது டம்மி பீஸா வருதா? வந்தா பீஸா வெளியே வருது இல்ல? ஏன் உங்களை பார்த்தது 1000 பேர் பார்த்ததுனால உங்களுக்கு அப்படியே மேலே போயிட போறீங்களா? மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் நம்மை எவ்விதமாக உயர்த்தி காட்ட விரும்புகிறோம்? படிச்சிருக்கவே மாட்டான், ஆனா படிச்சவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பான். நீங்க வெளியே போய் பாருங்க, பைக் வச்சு அப்படியே நிற்பான், பந்தாவா நிற்பான். அந்த பைக்கு அவனு தான் தெரியாது. அந்த கையில ஒன்று மாட்டிருப்பான், குருமா அதெல்லாம் போடாம நல்லா போடுங்க, எத்தனை போட்டாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த
இந்த சைடில் ஒரு அந்த ரிங் போட்டிருக்கான். சட்டையில் இருக்க பட்டனும் கொஞ்சம் என்ன செய்யும், பாவம் ரொம்ப டைட்டானனாலலாம் கிடையாது. என்னையும் பார், என் அழகையும் பார். ஏதாவது நம்முடைய மதிப்பு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ உயரப்போதா? இல்லை இல்லை. ஆனாலும் நம்மை தனிப்பட்ட முறைமையில் வேற ஆளியா அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ விரும்புறீங்க உலகத்திலே, சமுதாயத்தில். அதனால உங்களுக்கு வீண் செலவு அதிகம், ரைட்டா இல்லையா? ஒரு வீண் செலவை செய்து உங்கள் நிலைமையை உங்கள் நிலைமைக்கு மேலே உயர்த்தி காட்ட விரும்புகிறீங்க. நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ், நம்முடைய திறமைகளை எல்லாம் வெளிக்காட்டி மற்றவனை காட்டிலும் நான் ஒன்றும் சளைச்சம் கிடையாது, உன்னை காட்டிலும் மேலே இருக்கோன்னு காட்டுறோம் இல்லையா? அப்போ நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையுமே, மியூசிக் வாசிக்கிறவங்கள வச்சிங்களா, அவங்ககிட்ட இருக்க திறமையா காட்டணும்னு விரும்புவாங்க. எல்லாருமே அவரவரிடத்தில் இருக்கிற அந்த திறமைகளை வெளிப்படுத்த விரும்புகிறது. பீப்புள் டு பி ஐடென்டிஃபை யூ. பார்க்குறவங்க இவன் என்ன யாருன்னு சொல்லணுங்கிறதுக்காக காட்டுறீங்களே. கர்த்தர் இந்த உலகத்துக்கு உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. அவர் தேவன் என்பதற்கு உங்கள் அனைவரையும் சாட்சிகளாய் வைத்திருக்கிறாரு. எப்படியோ அலைந்து கொண்டிருந்தோம், எப்படியோ ஓடிக்கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கை அழிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் என்று பிறந்தானோ மரணத்தை நோக்கி தான் ஓடுகிறான். பிறந்த அன்றிலிருந்தே அழிவை நோக்கித்தான் ஓடுகிறான். ஆனால் அந்த அழிவை அவன் சந்திக்கும் முன்பதாக அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதுதான் அந்த அழிவிலிருந்து அவனை காப்பதற்கு உதவி செய்கிற ஒன்றாயிருக்கிறது. அவன் நோக்கம் இல்லாதபடி தேவன் நம்மை வைத்த இடத்துல பிரகாசிக்கிற ஒரு சுடரொளியாய் நாம் காணப்படாத பட்சத்தில் ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கட்டும், கோடிக்கணக்கான சபைகள் இருக்கட்டும், எண்ணி முடியாத மக்களாக இருந்தாலும் அவனிடத்தில் தேவன் உண்டு என்று சொல்லக்கூடிய நபர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம பார்த்தா சொல்லணும், அவனிடத்தில் தேவன் இருக்கிறார், அவனிடத்திலே போனால் தேவன் காரியங்களை செய்வார் என்று சொல்லத்தக்கதாக அடையாளம் காட்டும் மனிதர்களாய் இருக்கத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி நிலைமையில் நாம் செயல்படும் பொழுது மட்டும்தான் தேவனை பணிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, அப்படி அந்த லைட் ஷோ மாதிரி ரொம்ப வித்தியாசமான நிலைமையில பாடெல்லாம் பாடி வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டா யார் வந்துருவா? ஒரு நாளும் வர மாட்டான். மனுஷன் பார்க்க மட்டும்தான் பார்த்துட்டே, அதுக்கப்புறம் எல்லாம் கலைந்து போகும். தேவன் தன்னை வெளிப்படுத்தினால் ஒரு நாளும் யாரை விட்டும் அகன்று போகாது. அமெரிக்க தேசத்தை கலக்கின ஒரு மனிதன் உண்டு, கிராஸ் அந்த சுவிட்ச் பிளேட். ஒருவேளை அவனுடைய காரியத்தை குறித்து நீங்கள் பார்த்திருந்தால், அறிந்திருந்தால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மிகவும் மோசமான கொடூரமானவன். காவல்துறையிலிருந்து எல்லாருமே அவனை கண்டால் பயப்படக்கூடிய ஒரு மனிதன், எல்லாருக்கும் பயத்தையும் திகிலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் ஒரு நாள் இரவிலே ஒரு வழியாக அவன் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் பார்த்த ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஒரு தேவ மனிதன் கொடுத்த வார்த்தை அவன் உள்ளத்தை தொட்டபடியினாலே அந்த ஊழியர் சொல்லுகிறார் அந்த காரியத்தை. அவர் எங்க இருக்கிறார்னு தேடி வந்து அவரிடத்திலே தன் நிலைமையை சொல்லி, எங்கள் இடத்துக்கு வாருங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சொன்னாங்க, அவனோட போகாத, அவனோட போனீன்னா நிச்சயமா நீ திரும்பவே மாட்ட. அப்படிப்பட்ட ஒரு கொடிய மனிதன் தெருவிலே நின்று தேவனுடைய வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையின் மூலமாய் தொடப்பட்டு பின்பு தன் வாழ்க்கையே மாற்றி தேவனுக்கென்று செயல்படக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். நீங்க வேணா பாருங்க, இந்த
சர்ச்சில் போட்டு பாருங்க, கிராஸ் அந்த சுவிட்ச் பிளேன் போடுங்க, அவனுடைய ஒரு சரிதை படமாக நீங்க பார்க்கலாம். அப்ப எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, அழிவிலும் பாழான நிலைமையில் இருந்த நம்மை அவர் மீட்டெடுத்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கும் பொழுது, நாம் பிரகாசித்துக் கொண்டு இருப்போம் என்றால் நிச்சயமா தேடி வருவார். ஒரு புதிய விளம்பரத்தை பார்க்கும் பொழுது, புதிய புதிய காரியங்களை விளம்பரம் செய்யும் பொழுது, பார்த்த உடனே அதை வாங்கணும்னு தேடுறாங்களா இல்லையா? என் வீட்டில் பொருளே இல்லைன்னே இருக்கு. இதை காட்டில் அது மேலான ஒன்று என்பதை அவன் காணும் போது, எவ்வளவு கிரயம் வேண்டும் என்றாலும் அதை செலுத்தி அதை வாங்குவதற்கு மனிதன் ஆயத்தமாக இருப்பான் என்றால், இன்றைக்கு பலவிதமான தேவைகளோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கோடிக்கணக்காய் கையில பணத்தை வைத்திருந்தாலும், கோடிக்கணக்கான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கை இன்னும் வெறுமையில் தான் இருக்கிறது. ஏன் குடிக்கிறான்? ஏன் நிம்மதி இல்லாம இருக்கிறான்? அந்த இரவை அவன் கடத்தி செல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை என்ன செய்கிறது? மதுபானம் தேவைப்படுகிறது. அன்று தூங்கி எந்திரிக்கணும்னா நிம்மதியா எல்லாவற்றையும் மறக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அந்த மனநிலைமையை மாற்றக்கூடிய ஒன்று தேவைப்படுகிறது. அவர்களுடைய குறைவை நிறைவாக்க கர்த்தர் இந்த நாட்களிலே உன்னை தம்பி தானே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு கஷ்டம் இல்லை. நேராக ஒரு தூதனை இறக்கி, நம்புறீங்களா இல்லையான்னு ஒரு வெளிப்படையா ஒரு காரியத்தை காட்டினா மாறுமா? மாறாதாங்க? ஒரு செகண்ட்ல மாத்தலாம். அவர்களை நம்பி கொடுக்காத ஒரு பெரிய பொறுப்பை பலவீனமான, மண்ணான, உறுதி இல்லாத ஒரு மனிதனிடத்தில் அவர் கொடுத்தார் என்றால், உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரிதென்பதை இந்த கால வேளையில சற்று யோசித்து பாருங்கள். உண்மையாகவே அவர்கள் பணிந்து கொண்டது அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும்னா, அவர்கள் ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த பாலைவன பாதையிலே அவங்க தூக்கத்தையும் நிம்மதியா தூங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வீட்டிலேயே இன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏசி இருக்கு, நிம்மதியா படுக்கிறதுக்கு பலவிதமான கட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க, பலவிதமான பெட்டு. அது தலானி கூட இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங்ல போயிடுச்சு. நம்ம எப்படி படுக்கிறோம் அந்த கம்ஃபர்ட் தருது. தலானியில இருந்து, பெட்ல இருந்து நிம்மதியா தூங்க முடியுதா? அப்படிப்பட்ட நிலைமையில் தான் காணப்படும். எவ்வளவோ கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு வழிமுறைகளை தேடினாலும் கம்ஃபர்ட் இல்லாம தானே வாழ்றாங்க. காரணம், மனம் என்ன செய்யவில்லை? நிறைவடையவில்லை. அந்த நிறைவை கொடுப்பதற்காகவும் சந்திப்பதற்காக தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் சந்தித்திருக்கிறார். அந்த உன்னதத்தின் அருணோதயம் நம்மை சந்தித்ததின் நோக்கமே, நீ பிரகாசிப்பதின் மூலமாய் உலக அறிவிலே தேடுகிற தேவனை தேடுகிற அந்த மனிதன், உலக காரியங்களை கொண்டு தேடுகிற மனிதன் சரியான இடத்திற்கு வந்து சேர்வதற்காய் உன்னை ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் வைத்திருக்கிறாரே. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே வேதம் சொல்லுகிறது, எல்லாம் அத்திக்காய் விழுகிறது போல பூமியிலே விழப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விழுந்து போகிற ஒன்றுக்குள்ளே ஒரு சில கால குறிப்புகளுக்காகவும் சில திட்டங்களுக்காகவும் கர்த்தர் அவைகளை இவ்வளவு நேர்த்தியாய் பாதுகாத்து வைத்திருந்தால், நம்மை குறித்த திட்டம் முடிவே இல்லாத திட்டங்க. ஆண்டவருக்குள் இருந்தால் முடிவில்லாத ஒரு நித்திய வாழ்வு, ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்தால் வேதனையோடு உள்ள ஒரு நித்திய வாழ்வு. ஆகவே வேதனையோடு அழிந்து அதிலே இருக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் நாம் தேவனை அறிவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் என்னங்க கரையும் சொல்லிட்டு இருக்கிறோம்? ஏதாவது கரையும் சொல்லி நீங்க வச்சிருக்கிற எந்த பொருளானாலும் ஓசி அவராக கொடுப்பாங்களா? உங்க அம்மா கொடுக்கலாம், அப்பா கொடுக்கலாம், மாமா கொடுக்கலாம், மச்சான் கொடுத்தா, அவர் காசு கொடுத்து வாங்கினா தான் அவர் என்ன செய்ய முடியும்? சும்மா எதுவுமே கிடையாது. எல்லாமே கிரயத்துக்கு. அப்படி கிரயத்துக்கு வாங்கி கொண்டு என்ன செய்கிறது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய காரியத்தை கிரயம் கொடுத்து வாங்கவே முடியாது. நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னையே அர்ப்பணித்து அவரே
நமக்காய் அந்த கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டிருக்கும் பொழுது நாம் எத்தனை அதிகமாய் தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சிந்தையோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டுமே. அப்படி நீங்கள் செய்து பார்த்தால் நிச்சயமாய் ஜனங்கள் உன்னை தேடி வர கர்த்தர் கிருபை செய்வார். நீ யாரையும் தேடி போக வேண்டாம், அவர்கள் உன்னை தேடி வர. ஏனென்றால் உன் வெளிச்சமானது மனுஷர் முன்பதாக, உலகத்திலே பலருக்கு முன்பதாக அது பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறபடியினாலே குறைவோடு தேவையோடு இருக்கிற மனுஷன் நிச்சயமா உன்னை தேடி சந்தித்து உன்னிடத்திலே வந்து பேசி அதன் மூலமாய் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய காரியத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க, அவர்கள் நிச்சயமா அவர்களும் பிரகாசிக்கிறவர்களாக என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த கடமையை நம்ம செய்யணுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட ஏகப்பட்ட பிரச்சனைகள், பலவிதமான காரியங்களை நாமே சுமந்து தெரிகிறதுனால இது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யல, நம்ம கண்ணு முன்னாடியே கிடக்கும். பல காரியத்தை மண்டையில நினைச்சிட்டு போகும்போது கண்ணு முன்னாடி கிடக்கிறது. அது மாதிரி உங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு வைத்தாலும் அல்லாத வாசிக்கிறோம். சில வேளைகளிலே காலை வேளையில எழும்பும் பொழுது தேவன் சில வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செய்கிறார்? எழுப்புகிறார், ஞாபகப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை பார்க்கும்படியாக அவர் சொல்லுகிறார். அதை வைத்து சில வேளைகளை ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவை நாம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் எப்பொழுதும் பிரகாசிக்கிறவங்களாகவே இருக்க முடியும். நித்தியமா சாக மட்டும் பிரகாசிக்க முடியும். அந்த இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்த நட்சத்திரம் இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனா இந்த நட்சத்திரம் ஒரு நாளுமே போகாது. அது நிலைவரமா இருக்கத்தக்க காரியங்களை செய்யும் பொழுது மனுஷர் உன்னை தேடி வரத்தக்கதான ஒரு காரியத்தை செய்வார். இன்னைக்கு நம்ம தான் நிறைய பேரை தேடி போய் என்னை கொஞ்சம் பாருங்க. சில இடத்துல பொம்மை வச்சிருக்காங்க, என்னை பார், என்னை பார்த்து சீரின். அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு அநேகருடைய நிலைமை. அப்படி தேவன் உன்னை வைக்கவில்லை. உன்னை ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறார். தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றி தேவனோடு வாழ்ந்த யாருமே கீழ்பட்டு போனதே இல்லை, தாழ்த்தப்பட்டு போனதே இல்லை, வீணா போனதே இல்லை, அவமா போனதே இல்லை. தேவன் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நான் அவர்களிலே மகிமைப்பட்டேன், நான் இன்னுமாய் அவர்களிலே மகிமைப்படும்படியாக விரும்புகிறேன் என்று சொன்னவர், துவக்கினதை முடிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையின் இருளை மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி அநேகருக்கு அடையாளமாய் அவருடைய காரியங்களை காட்டும்படியாய் வைத்தவர், அவர் தேவன் என்பதற்கு உங்களையும் என்னையும் சாட்சியாய் வைத்தவர். நிச்சயமாகவே நாம் பிரகாசிக்கிற நட்சத்திரமா எங்க இருக்கக்கூடாது? வீட்டில் இருக்க வேண்டாம். வானத்தை அலங்கரிக்கிற வானம் தேவனுடைய சிங்காசனம். அந்த தேவனுடைய சிங்காசனத்தை அலங்கரிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையில நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் செய்வீர்கள் என்றால், கீழாக்காமல் மேலாக்குகிறவர், வாளாக்காமல் தலையாக்குகிறவர் நிச்சயமாய் உன்னை வைத்து அலங்கரிக்கும் போது ஒரு நாள் உலகம் சொல்லும், இவனை போன்றவர்கள் உலகத்துக்கு தேவை, இவனை போன்றவர்கள் உலகத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் ஜெபிக்க தேட அப்படிப்பட்டவர்களுக்காய் காத்திருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நாட்களில் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே அந்த நட்சத்திரம் தோன்றினபடினாலே ஒரு யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற கால குறிப்பை காட்டினபடினாலே, திசையை காட்டினபடினால தான் வான சாஸ்திரிகள் வானத்தை பார்த்தபோது தினந்தோறும் வானம்தானே என்று விடல, நட்சத்திரங்கள் என்று விடல, ஒவ்வொரு நாடும் அதில் மாற்றம் ஏற்படும் என்பதை அறிந்து அதை நோக்கி பார்த்தபடினாலே புதிய மாற்றங்களை கண்டவர்கள் நிச்சயமாய் நாம் பிரகாசிக்கும் பொழுது உண்மையாய் ஒரு தேவன் இருக்கிறார். இவர்கள் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், மாற்றுகிற தேவன், எதையும் செய்கிற தேவன். அவராலே செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இருக்காது என்று சொல்லத்தக்கதான ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய காரியம் யாருடைய கையில தான் இருக்கு? உங்க கையில தான் இருக்குது.
ஆகவே உங்கள் கையிலே கொடுத்த அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது யாரா இருந்தாலும் தியாகம் செய்து வருவார்கள். ஒரு புதிய மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கியூவா நிற்கிது. ஏனென்றா தீர்க்க முடியாத வியாதிக்கு அவர் என்ன தர்றாரு? தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுத்துருக்காரா? வரங்களை கொடுத்துருக்காரா? ஸ்வரங்களை கொடுத்துருக்காரா? ஆமா, நிறைய பேர்ட்ட வேற விதமான ஸ்வரங்கள் தான் வருதே என்று வரங்கள் வரவில்லை. பவுலடியான் சொன்னார், 2 பேரமா விசுவாசியா இருந்தா 2 பேரும் இருக்கணும். எத்தனை வரம் இருக்கணும்? மேலான வரங்களை நாடி இருக்கணும். பிரகாசிக்கணும்னா வரம் வேணும் இல்லையா? பிரகாசிக்கிற செய்கிற தேவன் பிரகாசிக்க செய்வதற்கு உனக்கு அதை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். ஆனா நம்ம ரெடி பண்றதுக்கே மனசு இல்ல. நீங்க உங்க சுகமித்யாவுக்கு பிரியமாக மட்டும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? எழுப்பவே ஆணையை விட்டார். ஆகவே தேவனுக்கு பிரியமான நீங்க கண் முழிக்க மட்டும் அவர் கிளீனா ஆணையிட்டு போயிட்டார். உங்களை என்ன செய்ய மாட்டாரு? என்னையும் அதில் சேர்த்தா வரும். அதனால பயந்துறாங்க. பாஸ்டெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மனதாகும் மட்டும் உங்களை அவர் எழுப்பவே. such a gentle God he is. ரொம்ப ஜென்டிலானவர், ரொம்ப பெருந்தன்மையுடையவர், தயாள மனம் படைத்தவர், நல்ல குணம் படைத்தவர். உங்களுக்கு மனசாக மட்டும் காத்துக்கிட்டே. ஆகவே உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் உன்னை பிரகாசிப்பிக்க செய்வார். உங்க பிரகாசம் மனுஷர் முன்பதாக பிரகாசிக்கும் பொழுதுதான் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள, தேவனை பணிந்து கொள்ள. உங்க அட்ராக்ஷன் ஷோவை வச்சுக்கிட்டு நீங்க என்னதான் டெமோ காட்டினாலும் யாரும் வரவே. சில இடத்துல போய் குடிசையில் உட்காந்துருப்பாங்க. ஆள் போகுதா? பெட்டியை தூக்கிட்டு போறானா? போறத பார்த்துக்கிங்களா? அழுக்கான உடை தரித்து, ஒருவேளை யார் அதை பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு அழுக்கான தொப்பி வச்சிருக்கோம் ஒரு அம்மா. அது ரோட்ல நடந்து போச்சுன்னா அவவே காரை நிறுத்திட்டு யார் ஆசி வாங்குறாங்க? பார்த்தது இல்லையா? பார்த்த கொஞ்சம் பேர் இருக்கிய. இப்போ உங்களுக்கு போய் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்க. அதை பார்த்தாலே நமக்கு இப்போ அது ஒரு கேஸ்ல மாட்டி இருக்கு. நம்மளே ஒரு கேஸ் இப்போ அடிஷனல் கேஸா மாறிடுச்சு. அதுகிட்ட பின்னாடி பவனியா வர்றாயா, பந்தாவா, இது அது வாட்டம் அப்படின்னு வரான். அது வாட்ட கடையில் எடுக்கு, அது வாட்ட சாப்பிட்டு, அது வாட்ட போகுது. யார்ட்டையும் அதிகமாக பேசிக்காது. ஏங்க அதை பார்த்து பின்னாடி போறான். ஐயா ஐஸ்வர்ய சம்பனராக்குகிற ஆண்டவர் தேவைகளும் வேதனைகளும் கவலைகளிலும் சோர்வுள்ள நிலைமைகள் இழைத்து போனவர்களாக பல விதமான கவலைகளோடு தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு அருமருந்தாக குறுமருந்தாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கும் போது நம்ம ஏன் இன்னைக்கும் துக்கமுகமா இருக்க வேண்டும்? உலகத்தில் சொல்லுவான், இறைக்கிற கிணறு தாயா ஊறும். சபைக்கு வரும்போது அடைச்ச எல்லா ஊட்டையும் தான் தோன்றும். என்னென்ன இடத்துல எல்லாம் அடைச்சிருக்கு, எப்படி எல்லாம் அடைச்சிருக்கு, எது அடைச்சிருக்கோ அத்தனை ஊட்டையும் தோண்டி தான் விடுவோம். ஆனாலும் தண்ணீர் என்ன செய்யறது இல்லை, இறைக்கிறதே கிடையாது. அதுதான் ஊட்ட வந்துருச்சு இல்லை, இனிமே எப்படி இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். நீ இறைக்கலைன்னா அந்த ஊற்று அடைபட்டு போகும். ஏனென்றால் இறைக்க ஊற்றின் வழியாக வருகிற தண்ணீர் எங்க எதை நிரப்போம்? அந்த கிணத்தை நிரப்போம். புதுசா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, புதுசா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசா
எப்படி எப்படியோ இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த ஜீவ ஊட்டில் நிறைய ஊட்டு சுரக்கும்படியே ஏன் உங்களை மாற்றக்கூடாதுன்னு கேட்கிறேன். அப்படியே பிடிச்சு வச்ச மாதிரி கொஞ்சம் கூட எந்த மாறுதலையும் உருவாக்காதபடி ஒரு பழமொழி, போவான் வருவான் திம்மப்பன். சரி, அதுக்கு மேல சொல்லலாம். இதை போலவே நம்முடைய வாழ்க்கை. ஆலயத்தில் சந்தோஷமா இருங்க. தேவன் என்னோடு பேசுவார். தேவனின் தேவைகளை சந்திப்பார். சோர்வான ஆவியை கர்த்தர் மாற்றுவார். கலிகுறுதலான காரியத்தை செய்வார். என்னை புதிதாக்குவார். புதிய நிலைமைக்கு நேராய் வழி நடத்தி செல்வார். ஐயா, பிளாட்ஃபார்ம்ல பாடிக்கிட்டு இருந்த ஒரு பாடகியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவள் குரல் வளத்தை ஒரு நாளும் குறைத்துக் கொள்ளவில்லை. பிச்சையை தான் எடுத்துக்கொண்டிருந்தாள். இதுவும் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். தன் குரல் வளத்தை மாற்றவில்லை. அழகாய் பாடுவாள். ஒருத்தன் போனான், கலைத்துறையில் உள்ளவன். அவ பாடுறதை கேட்டான். அப்படியே கூட்டிட்டு போனான். அவளுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி, அவ கெட்டப்பை மாற்றி, அவ செட்டப்பை மாற்றி, அவ இருப்பிடத்தை மாற்றி, அவளுக்கு இப்போ பியெல்லாம் வந்துட்டான். அவளை பார்க்க ஒரு நாதி கிடையாது. இப்போ எல்லாம் இவ என் சொந்தம்னு சொல்லிட்டு வர்றான். தனக்கு கொடுத்த அந்த குரல் வளத்தை அவள் அழிக்காமல் வைத்தபடியினால அவ ஒரு நாள் கூட நினைத்ததில்லை வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்டத்தை அடைவேன். அவளுக்கு முடியெல்லாம் போயிருக்கு. இப்போ அப்புறம் கிராப் வச்சா முதலே வச்சிருக்கணும். அட, இறைவன் கொடுத்த தாளந்துகள் இறைவன் கொடுக்கிற ஒன்றுதான். அவ வாழ்நாளில் ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த குரல் வளத்தை பாதுகாத்தார். தேவன் உங்களுக்கு நல்ல வளம்லாம் கொடுத்திருக்காரு. நிறைவான வளங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆவிக்குரிய நலமான காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அம்படியும் வச்சுக்கிட்டு எப்படி தான் உட்காந்துருக்கோம்? ஏதாயிலும் போடுங்க ஆண்டவரே, ஏதாவது ரொம்ப மன இறங்கி ஏதாவது பிச்சை போடுங்க. கையேந்தி விலாசா கர்த்தர் உங்களை வைக்கவே இல்லையே. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். உன்னை ஐஸ்வர்யமா மாற்றும்படியா அவர் தன்னை தாழ்த்தி தரித்திரரானார். தரித்திரராக்கி உன்னை ஆசீர்வாதமான நிலைமைக்குள்ளே அவர் கொண்டு வைத்திருக்கும் பொழுது தேவன் சகலத்தையும் என்ன செய்கிறார் என்றால் மெருகேற்றுகிறார் என்று சொல்லுகிறேன். ஆலயத்தில் நம்ம எப்படி வைக்கிறாரா? அரண்மனையிலே வைக்கிற தூண்களாக போடல, சித்திரம் தீர்த்த தூண்களாக. தூணா வச்சா அதுக்கு அவ்வளவு என்ன இல்லை, சிறப்பு இல்லை. உன்னை சித்திரம் தீர்த்து தேவ அரண்மனையிலே வைக்கிறார். பார்க்குறவங்க எல்லாம் உன்னை பார்த்து என்ன செய்யணும்? இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கணும்ன்றீங்களோ? தேவன் உனக்குள்ளே கிரியை நடப்பித்தால் நிச்சயமா அது அர்த்தத்தை போகுமா போகாதாங்க? ரெனாட் பாங்கே ஆண்டவர் சந்தித்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆப்பிரிக்காவில் ஊழியர் செய்ய போன போது நீ இந்த ஆப்பிரிக்காவில் காணப்பட அந்த பெரிய இடத்த, ஆடிட்டோரியத்தை நீ ஃபிக்ஸ் பண்ணி கூட்டத்தை நடத்து. அவர் அன்பாப்புலர் பர்சன். ஆனால் அவருக்குள் இருந்த வாஞ்சையை அறிந்து தேவன், நீ சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த பெரிய கிரவுண்டை ஹயர் பண்ணி நடத்து என்று சொன்னார். அதை ஹயர் பண்ணி நடத்தணும்னா நிறைய காசு வேணும். காசு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஆனால் யாரை நம்பி செய்தார்னா ஆண்டவரை நம்பி செய்தார். ஊழியரிடத்தெல்லாம் பேசினார், உங்கள்கிட்ட இருக்க ஆள்களை சபையில் இருக்க உங்களை கொஞ்சம் பேரை அனுப்புங்க, நம்ம ஊழியருக்கு தானே கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க. ஆட்களை அனுப்ப நன்றாக விளம்பரம் செய்தார். 100 பேர் வந்து உட்கார்ந்தாங்க. பெரிய கிரவுண்டு, அதில் 100 பேர் உட்கார்ந்தா கடலில் காயம் வர சொன்ன மாதிரி இருக்கு. என்னடா ஆண்டவர் சொன்னார், இடத்தை நான் வாடகைக்கு விட்டேன், பணம் கட்டலன்னு, பணம் கொடுக்கணும். ஒலிபெருக்கி, லைட் சிஸ்டம், சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாம் எங்கே போகணும் நீங்களே யோசித்து பாருங்கள்.
ஆண்டவர் சில வேளை வெறுங்கையிலேயே முளம் போட சொல்றாரு. ஆனா வெறுங்கையில முளம் போட்டாலும் முளம்போடு எதாவது நடக்கும். ஏனென்றால் உன்னை பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக, உலகத்திற்கு அடையாளம் காட்டும் ஒரு மனிதனாக, மகளாக, ஸ்திரியாக, குடும்பமாக, பிள்ளைகளாக இருக்கவே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அப்படி நீ செய்வாய் என்றால் நிச்சயமா கர்த்தர் உலகத்தை உன் பக்கமாய் திருப்ப முடியும். நீங்க உங்க சுய முயற்சினால உங்க திறமையை 1000 விதத்துல விளங்க பண்ணாலும் உலகம் பின்னாடி அவ்வளவு ஈஸியா உங்க ரெக்கார்ட் பிரேக் பண்றதுக்கு இன்னொருத்த நிச்சயமா வரத்தான் செய்வான். உன்னை காட்டிலும் வேறு ஒரு விதத்துல ஒரு காரியத்தை காட்டி உன்கிட்ட இருக்கிறத பிரிச்சுட்டு போக ஆள் வருவான். ஆனா தேவன் உனக்கு ஒன்றை கொடுத்துட்டாருன்னா எவ்வளவு பேர் எழும்பி அதுக்கு தடையா கொடுக்க நின்னாலும் மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்னது போல, மலையில மரங்கள் அதிகம், மலையில மேகம் இருக்கும். மறைக்கத்தக்க எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் உன்னை மலை மேல மறைகிற இடத்திலே வெளியரங்கமான கோலமாய் மாற்றி உன்னை வெளி பண்ண கர்த்தரால முடியும். நடத்தினார். 100 பேர் வந்தான். தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். தொடர்ந்து கூட்டத்தை நடத்தினார். கர்த்தர் அந்த கிரவுண்ட் முழுவதும் ஆட்களால் நிரப்பினார். சவுத் ஆப்பிரிக்காவை அசைத்தார் கர்த்தர். ஒருவேளை உன்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். நம்ம அற்பமா இருக்கும், அற்பமா இருக்கும், அற்பமா இருக்கும். அவன்கிட்ட மொத்தமாக கொடுத்து என்ன பிரயோஜனம் கேட்குறேன்? 100 ரூபாயை கொடுத்து ஒரு நிர்வாகம் பண்ண தெரியாதவங்ககிட்ட 1 லட்சம் ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் போயிடும். பயன்படுத்தினால் தானே கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். சும்மா உட்காந்து பயன்படுத்தும் 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 பார்த்துக்கிட்டே இருப்பாரு. லூசுத்தனமா என்ன செய்யறான்? உளறிக்கிட்டு இருக்கான் தானே. பயன்படுத்தணும்னா உன்னை பயன்படுத்துறியா? என்ன பயன்படுத்துறோம்? பிரயோஜனப்படுத்துங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் கொடுக்கப்பட்ட காலத்தை இன்னைக்கு போச்சுன்னா அது நாளை வராது. இன்றைக்கு நீங்க நஷ்டப்படுத்துகிற எந்த ஒன்றும் நாளைக்கு வரப்போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நஷ்டப்படாதபடி பிரயோஜனப்படுத்தினால் தானே. தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை யார் இடத்துலயாவது சொல்றோமா? தேவன் சொல்றத இன்னொருத்தர் சொல்றது வேற. சரி, அது வேண்டாம். அந்த டெக்ஸ்ட்கே நான் போக விரும்புகிறேன். இவர் செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் சொன்னால் செய்யாம இருக்கவே மாட்டார். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யும் பொழுது சில வேளைகளிலே போராட்டம் வரத்தான் செய்யும். அதில் நான் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 21 இருந்து 1ஆம் வசனம் அதெல்லாமே வச்சு வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். எருசலேம் அலங்கத்தை கட்டுகிறார்கள். அலங்கம் கட்டப்படுகிறது. அலங்கம் கட்டப்பட்டு வளர்கிறதை கண்டபோது தொபியா இந்த அலங்க கட்டுமான பணிகள் வளர்ந்தேறக்கூடாதபடி என்ன செய்ய விரும்பினான்? தடுக்க விரும்பினான். ஆண்டவர் சொல்லி தான் வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் வழி நடத்தி தான் எல்லா காரியங்களும் சாதகமாய் மாற்றினார். அவன் போகும்போது எல்லாரும் அவனுக்கு ஆதரவா இல்லை. எல்லாரும் அவன் சொன்னதை கேட்கவே இல்லை. ஆனாலும் கூட அவனும் அவன் கழுதையும் தான் ஆரம்பமா இருந்துச்சு. ஆனா அவனும் கழுதையுமா தான் இருக்கிறோம், இனிமே என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்கவில்லை. செயல்படுத்த ஆரம்பித்தான். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கிரியை செய்ததுக்கு பின்பு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. சொன்னான், இதுல ஒரு நரியர்னா கூட என்னென்னமா பேசினாங்க. கட்டிருப்பீங்களா, வச்சிருப்பீங்களா, அப்படி இப்படி இப்படி இப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத மைண்ட் பண்ணாம சொல்லி அவன் பாட்டில் கட்டிக்கிட்டே இருந்தான். அலங்கம் வளருகிறதை கண்டபோது அந்த வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட போது அவர்கள் எவ்விதமாக செயல்பட்டார்கள் என்பது அந்த வசத்தில் பார்த்தா தெரியும். ஒரு கையில் கட்டடம் கட்டுகிறார்கள், மறு கையில் பாதுகாப்பின் காரியத்தை கையில் வைத்து கொண்டே இருந்தார்கள். விடி வெள்ளி தோண்டு மட்டும் 2 சாமங்களாக ஏற்படுத்தி பகலிலே இரவிலே என்று ஏற்படுத்தி, இரவிலே காக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? வெள்ளி தோண்டு மட்டும் அவர்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாக பாதுகாப்பாக நின்றார்கள். அலங்கம் உயர்ந்தது. தேவன் சொல்லி சில காரியங்களை செய்யும் போது எல்லா வேலைகளும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நீ பார்வோன் இடத்துல பேசி ஜனங்களை அனுப்பிடுவான். ஆனா போய் போய் பேச பேச வேலைகள் என்ன ஆயிட்டு? கடினமாய் மாறிட்டு. பார்வோனும் செவி கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும்
அவன் ஆண்டவரை சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை அனுப்பின நாள் முதல் நான் போய் பிரயாசப்பட்டேன், ஒருத்தரும் கேட்கறதுக்கு வழியே, ஜனங்கள் இன்னுமாய் கஷ்டப்படுகிறார்கள், ஆனாலும் நான் சொல்லுகிறதை சொல்லு. கர்த்தர் விடுவித்தாரா இல்லையாங்க? கர்த்தர் தான் சொன்னதை செய்யும் போது சில வேளை தடைகள் வர முடியும், சில வேளை சில போராட்டங்களை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை அழித்து போடாதே. தரிசனம் குறித்த காலத்திற்கண்டு அது அடுத்த வார்த்தை சொல்றீங்களா பாருங்க, அது தாமதித்தாலும் நிறைவேறாமல் போவதில்லை. நான் சொல்லி நிறுத்தணும், நான் பிரேக்கா போடுறேன், நீங்க உங்களை ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்க, பிரேக் போட்டா நிறுத்துறேன் அப்படின்னு சில்லா நிற்கிறீர்கள். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த தரிசனத்தை ஒருவருமே அளிக்க முடியாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். ஒருவேளை தாமதித்தாலும் அது நிறைவேறாமல் போகுது. அப்போ அந்த தரிசனத்தை வளர்த்து கொள்ள வேண்டுமா இல்லையா? என்ன ஆண்டவரே நீ சொன்னீர், நான் போய் கட்ட ஆரம்பிச்சேன், இப்படி பிரச்சனை. அவனை மைண்ட் பண்ணாத, நீ செய்கிறத செய்து கொண்டே. கர்த்தர் இந்த காலவேளை உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நாம் செய்கிறதை செய்து கொண்டே இருப்போம் என்றால் கர்த்தர் அவர் உன்னை குறித்து செய்யவே வைத்திருக்கிறதா செய்துக்கிட்டே நிச்சயமா என்ன முடிவு உண்டு? உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆகவே தேவன் நம்மை இந்த இருள் நிறைந்த உலகத்தில் இருளின் கிரியைகளிலே காணப்படுகிற மக்கள் விடுவிக்கும்படியாய் ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரமா வைத்திருக்கிறார். அந்த பிரகாசத்தை உலகம் காணும் பொழுது மட்டும்தான் யாரை தேடி வருவார்கள்? ஆமா, நெகேமியாவுக்கு பிரச்சனை இல்லாம வாழக்கூடிய அளவுக்கு தேவன் ராஜ அரண்மனையில் வைத்திருந்தாலும் தன் ஜனத்தின் செய்தியை கேள்விப்பட்ட போது என்ன செய்தான்? அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணினான். கர்த்தர் சகல காரியத்தையும், உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. ராஜாவை தொட்டாரா? அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுதுதான் எந்த இடத்துலையும் இருந்து ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாய் உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் ஒரு நாளும் உறங்க போவதில்லை. உன்னோடு இருந்து உன்னை நடத்துகிறவர் உன் மூலமாய் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கத்தக்கதாய் நிச்சயமாய் இருக்க போகிறது. அந்த நல்ல முடிவுக்கு நேராக உன்னை அவர் நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அப்படி நடத்தி செல்வதற்கு நம்ம தான் நம்ம வெளிச்சத்தை ஆகாய மண்டலத்தில் கீழெல்லாம் போடாதீங்க, அது சீரியல் செட் ஆகி போயிடும். அதுக்கு இப்போ வர சீரியல் செட்லாம் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருது, நானும் விதவிதமாக சீரியல் செட்டை வருஷம் வாங்கி தான் போடுறேன். அந்த வருஷத்தில் வீணாகி போயிடும். இருக்கட்டும், ஆனால் நம்ம சீரியல் செட்டாக இருக்க வேணாம், அது கொஞ்சமாக தான் இருக்கும், அதுக்கு நிறைய காசு ஆகும். ஆனால் வானத்தில் தேவனால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாய் கிறிஸ்துவின் வருகை மட்டும் பிரகாசித்து கொண்டிருப்போம். அதை பார்க்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய காரியத்தை உணர்த்தும் பொழுது அவர்கள் யாரை தேடி வருவாங்க? தேவனை தேடி வர கர்த்தரே. சிலர் தேவனை தேடி வரதே கெடுக்கிற ஆளே யாரு தெரியுமா? இவர்களே கெடுப்பாங்க. இவர்களுடைய அநேக குறைபாடுகள், இவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அந்த தேவனுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இவங்களை பார்க்க இவங்களும் சர்ச்சைக்கு போறாங்களான்னு எண்ணக்கூடிய அளவுக்கு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது. செய்யாதீங்க அப்படி. உங்க பிரகாசம் எப்பவும் பிரகாசமாக இருக்கத்தக்கதான காரியத்தை நீங்க கடைபிடித்தீர்கள் என்றால் தியாகம் செய்து வருவாங்க. பிள்ளையை கண்டார்கள், பணிந்தார்கள், தேவனை தொழுது கொண்டு என்ன செய்தார்கள்? மாற்றப்பட்டவர்களாய் போனார்கள். நிச்சயமா அந்த காரியத்தை கர்த்தர் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தின் மூலமாக அன்று செய்தவர். இந்த நாட்களிலே பிரகாசிக்க விரும்புவீர்கள் என்றால் இருள் காரில் பூமியை மூட இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய பிரகாசம் இன்னும் அதிகமாய் பிரகாசம் அடைய கிருபை செய்வார். நீங்கள் அந்த பிரகாசத்துக்கு நேராக உங்களை நடத்தி செல்லும்போது 1000 தடைகள் வந்தாலும் கூட அன்னைக்கு ஆயுதத்தோடு மறுபக்கம் அந்த கட்டட வேலையும் செய்தது போல 2 காரியங்களும் சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த
விடிவெள்ளி தோண்டு மட்டும் நம்முடைய பிரயாசம் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அப்படி நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் வரும், சத்துருக்கள்லாம் என்ன செய்தான் அப்புறம் வெட்கப்பட்டு போனான். தேவன் செய்ய நினைத்தது அதை போல நிச்சயமாய் காரியங்கள் நடக்க கிருபை செய்யும். அப்படி செஞ்சனால என்ன பிரயோஜனம்? நெகேமியா ஆண்டவரிடத்தில் போய் சொல்கிறான், ஆண்டவரே உம்மை முன்னிட்டு உம்முடைய காரியங்களை முன்னிட்டு எனக்கு நன்மை உண்டாக எனக்கு நினைத்தருளும் என்று கேட்டான். கர்த்தர் நினைத்தார். உனக்கு என்ன நன்மை வேணுமோ அத்தனை நன்மையும் அவர் செய்வார். ஒரு நன்மையும் ஏற்கனவே சொல்லிட்டா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆகவே ஒரு நன்மையும் குறையாதபடி உன்னை ஆசீர்வதிக்க அவர் ரெடியாக இருக்க. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த பாரத்தை கர்த்தர் கொடுத்த சிந்தையோடு கூட நீ நடப்பித்தால் நிச்சயமாய் என்னை தேடி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ள. நான் செய்கிறது என்ன தேடி யாரா வரப்போறா அப்படி சொல்லவே சொல்லாத. கர்த்தர் அல்லவா அனுப்புகிறவர், நமக்கு நேராக நிச்சயமாய் அனுப்புவார். நான் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சதையானதெல்லாம் அழுகும்படியான நிலைமை ஏற்பட்டு கரெக்டாக கொரோனா வேற அங்கே வந்துருச்சு. அப்போ எனக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்த ஒரு டாக்டர் அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, நானே பரிதாபமாக இருந்தேன், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா பாட்டி 4 பேர் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அப்போ கொரோனாவுடைய ரொம்ப சீரியஸான கட்டம். என்ன பார்த்தாலே நம்ப மாட்டாங்க. எனக்காக எப்பவுமே வெண்டிலேட்டர் ரெடியாக இருக்கணும், எந்த நேரம் அரெஸ்ட் ஆகும்னே தெரியாது. ஏனென்றால் என் அவயவங்கள் ஒன்றொன்றாய் செத்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு நின்று உங்களோட பேசுகிறேன், கோப்புங்கிறதுக்கே இல்லைங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்க நல்லாயிருவாங்க. எந்த பார்த்தா வியாதி, நான் பாஸ்டர்னு அவங்களுக்கு தெரியும், கடவுள் பணியை செய்கிறேன், இவருக்கு ஏன் அந்த வியாதி வந்துட்டு கேட்கலாம்ல. இன்னொரு டாக்டர் சொன்னார், இவருக்கு இந்த வியாதி வந்துடக்கூடாதுன்னார். அவர் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், ஆனால் இவங்க வந்து கிறிஸ்தவர் அல்ல. ஓடி ஓடி செய்தாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் எப்படி செய்யுமோ அந்த டாக்டர் சொன்னார், உங்களை ஒரு நாளும் மறக்க முடியாது. என்ன இடத்துல இருந்தாலும் ஓடி ஓடி வந்து பார்த்து பார்த்து போவாங்க. எந்த டாக்டர் இது வரைக்கும் நான் ஜிப்மரில் ஒரு டாக்டர் கூட அப்படி பார்த்ததே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்ன பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு வியாதியின் மத்தியில் ஒரு மனுஷன் வாழ முடியாது. அப்போ இவர் வாழுகிறார் என்றால் இவரோடு ஆண்டவர் இருக்கிறார். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள் கண்கள் காணும், கர்த்தர் என்னை மாற்றுவார், கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம் பலவீனமாக இருக்கும்போது அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தது தான். வந்தோடனே மாஸ்டர் ஹவ் ஆர் யூ அப்படி தான் கேட்பாங்க, ஓடி வருவாங்க. சொந்தக்காரன் கூட யாருமே அப்படி வரமாட்டாங்க. அவங்க என்னோட நடந்து கொண்டதை என்னால் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஏன்னா எந்த நிலைமையிலேயும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் என்பதை எங்கேயும் விளங்க பண்ண முடியும். நம்ம வாழ்க்கை தான் அதற்கு அடிப்படை. நாம் தேவனை பற்றி கொள்வதுதான் அதற்கு அடிஸ்தானமாக இருக்கு. அதனால தான் சொல்றேன். அப்போ ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவரை நம்பி வந்தால் அவரை சேர்க்கிறவர்களுக்கு எதிலும் வாழ்வு உண்டு என்பதை என் பலவீனத்தில் தான் காட்டினார். ஆனால் என் பலவீனம் நம்பிக்கைக்குரிய பலவீனமே இல்லை, முடியாமைகளைத்தான் உருவாக்கியது. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டலையா. இன்னைக்கு நடக்கிறேன், வைக்கிறேன், எல்லா வேலையும் செய்கிறேன், போகிறேன் வர்றேன். இன்னும் ஒரு சிலரை பார்த்தா நல்லா இருக்காங்க, இப்பவுமே வியாதியஸ்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. நல்லா வச்சிருக்காரு. சிலர்கிட்ட பேசினா வயசாயிடுச்சு எல்லாரும், அப்புறம் எப்படி இருக்கும், சீக்கிரமே உனக்கு வயசாயிரும்ன்ற. நான் சொல்லணும்னா 1000 சொல்லலாம். இப்பவுமே ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் கிடைப்பாங்களான்னு பார்க்குறேன். தேவை கிருபையை முன்னிட்டு சாவு மட்டும் அசிஸ்டண்ட்டே வேணான்றேன். அதுக்காக யாரும் தப்பாக நினைக்கல. யூ ஷுட் ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட், ஸ்ட்ராங் கன்ஃபெஷன். மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சொல்கிறதும். இது எல்லாமே எப்படி தான் இருக்கு, ஏதோ இருக்கிறோம் பாஸ்டர், ஏதோ போகிறோம் பாஸ்டர், சரி நல்லா இருக்கும், சில நல்லா இருக்கும், நான் செத்துருவேன் போல செத்தே போயிட்டாங்க. நான் அப்படி பார்த்தேன், எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நல்லா திடகாத்திரமா இருந்தாங்க.
சில மேன்மை பாராட்டி செத்து போயிட்டான். நீங்க எப்படி இருக்கீங்க பாஸ்? நான் எப்படி இருக்கேன்னா போயிட்டான். நாம் மேன்மை பாராட்டுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் தங்களுக்கு உண்டானவைகளை மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் நம்ம ஒன்றை மேன்மை பாராட்டல, கிறிஸ்துவ மட்டும் மேன்மை பாராட்டினோம். அவர் நடத்தி வந்த பாதைகளை குறித்து மேன்மை பாராட்டினோம். அவர் நம்மை காத்ததை குறித்து மேன்மை பாராட்டினோம். நம்முடைய பலவீனங்கள் சில வேளைகளை நாம் சோர்ந்து போய் பின்தங்கி நின்றாலும் அதன் மத்தியிலையும் தாங்கினதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறதுனால ஒரு நாள் விழுந்து போக மாட்டோம். இன்னும் என்ன எப்படி ஆகலாம்? ஒரு நாள் பேசினேன், 300 வயசு வரைக்கும் வாழ முடியும் நம்புறீங்களான்னு கேட்டா ஒருத்தர் கூட கை வைக்கல. வியாதி வந்துச்சுன்னா இப்பவுமே ஊர்பட்ட வியாதி ஒருத்தட்ட கேட்டேன், இப்பவுமே ஊர்பட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன ஒரு புல நீல சீட் எடுத்தார், அவ்வளவு அலர்ஜி இருக்கு. எப்படித்தான் பால் அலர்ஜி, டீ எல்லாமே அலர்ஜி, அவரே அலர்ஜி. இப்போ எப்படி வாழ போறாருன்னே தெரியல. நமக்கு எல்லாமே அலர்ஜியா இருந்தாலும் நமக்கு ஒண்ணுமே. கிறிஸ்து தான் ஐயா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால். ஏன்னா நம்ம பிரகாசிக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட தெரியாதனமா சொல்லிட்டேன், என்னை பார்த்தா என் சாட்சியை சொன்னாலே ஆண்டவன் ஒருவன் உண்டு என்று நம்பணும். அதனால இந்த பாதையில் போயிட்டேன். ஆனால் உண்மையாகவே முடியலை. நான் உண்மையாக சொல்லிட்டேன், தயவு செய்து மன்னிச்சுங்க, என்னை விட்டுருங்கன்னா. சிக்கலான வழியாக தான் நடத்துறாரு. சிக்கி சிக்கி தான் வெளியே வர வேண்டியதாக இருக்கு. ஆனால் ஒரு சிக்கலையும் கர்த்தர் என்ன செய்யலைன்னா கைவிடலைங்க. நாம் நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கடைசி நாள் மட்டும் காக்கிறவர். ஆகவே தேவன் நம்மை உண்டாக்கின நோக்கம் பிரகாசிக்கிற உண்டாக. நம்முடைய பிரகாசம் இருள் மாறி பகல் வெளிச்சம் தோன்று மட்டும் பிரகாசித்து கொண்டு இருக்கிற ஒரு நட்சத்திரமான ஒரு, அதே வேளையில் காலங்களை வெளிப்படுத்தும் நட்சத்திரமாகவும் கர்த்தர் நம்மை. ஆகவே அப்படி நாம் செயல்படுவோம் என்றால் உலக ஞானத்திலே உலக நிலைமையின்படி தேடுகிற எல்லாரும் இதை பார்க்கும்போது தேவன் ஒருவர் உண்மையாகவே தேவன் அவனோடு இருக்கிறார். தேவன் இல்லை என்றால் இந்த பாதையில் எவனும் வரவே. தேவனுக்காக நின்ற யோசேப்பை குறித்தும் சொன்னாங்க, இவர்களைப் போல தேவன் இல்லை என்று சொல்ல கர்த்தர் கிருபை செய்தவர். எகிப்தியர் சொல்ல கிருபை செய்தவர். தானியேல் ராஜ்யத்தில் சொல்ல கிருபை செய்தவர். நிச்சயமா சொல்றேன், மொர்தெகாய் வாழ்ந்த சமுதாயத்தின் மத்தியிலேயும் கூட கர்த்தர் சொல்ல வச்சாரா? அதே காரியத்தை வரும் காலங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். ஆகவே பிரகாசிக்கிற நட்சத்திரமா உங்க வெளிச்சம் இருள் அடையாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களை நோக்கி அவங்க வந்து என்ன கொடுத்தான்? பொண்ணு அங்கே காணிக்கை அள்ளி உங்களுக்கு நிச்சயமா தேவ சன்மானம் கொடுக்க போறார். அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை எப்படி நட்சத்திரங்களாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்ல, அது இப்போ டைம் இல்லை, மணி 9:05 ஆயிடுச்சு. ஆகவே சமயம் கிடைக்கும்போது நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த இடத்து தான். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருக்க கிருபை செய்தவர். நான் அவரோடு இருக்கும்போது சந்ததி சந்ததி அவர் வருகை மட்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தந்தையை, நீர் கொடுத்த இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணியும் போது அவர்கள் பட்ட பிரயாசம், செய்த தியாகம், அவங்க எடுத்து கடந்து வந்த பாதைகளை சந்தித்த எல்லாமே அவர்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில பெற முடியாத ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்கு உம்மை பணிதல் உதவி செய்தது போல எங்கள் மூலமாய் உம்முடைய பிரகாசம் வெளிப்படும் பொழுது ஆண்டவரே, பல விதங்களிலே சிக்கி தவித்து தியாகத்தோடு வாழ்ந்த மக்கள் எங்களை காணும் பொழுது ஆண்டவரே, உம்மை பணியும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அவர்கள் வாழ்வில் உண்டாகும்படியான காரியத்தை இந்த நாள் செய்வீராக. துதிக மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் இந்த நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை